40 தட்டு, ஆமா 50 தட்டு தட்டு, ஒவ்வொரு வீட்லயும் 10 பக்கம் சோளத்தை போட்டு இடிச்சு நல்லா புளிக்க வச்சு, ஆமா நல்ல பெரிய மிடா பாறாவில காய்ச்சி, ஆமா எல்லாத்துக்கும் சோள கஞ்சி வெத்தி கொடுப்பாங்க. சரி, நாமெல்லாம் சோள கஞ்சி 2 கும்பா குடிச்சிருவேன். அதான் இன்னும் இருக்க. ஏய் தம்பி, ஏய் உனக்கு கும்பா தெரியுமா? கும்பா அவனுக்கு கும்பா தெரியாது, அவனுக்கு ரம்பானா தெரியும். ஓ ரம்பா தான். ஆமா, அதோட சினேகாரனா அதோட தெரியும். அப்ப அந்த காலத்துல கூட்டு குடும்பம் பெருத்த குடும்பமா இருந்திருக்காங்க. மக்களை பத்த மாராசி. ஆமா, பிள்ளை நிறைய பத்தா மக்களை பத்த மாராசின்னு ஒரு மக்களை பட்டம். பெத்த மகராசி, பிள்ளைய பெத்த புண்ணியவதின்னு அப்ப பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப அப்படியா? இப்ப எப்படி? இப்ப 1க்கு 2 கூடனா ஓத்திரியத்துக்கு 3ஆவது. 3 ஒரு பிள்ளைய பக்கத்துக்கே 3 லட்சம் ரூபாய் செலவாகுமா? 3 லட்சம் இது நமக்கு தேவையா? அரசாங்கத்துல அனுமதி கிடையாது. பிள்ளைய வளர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரமும் அப்படி இல்ல நம்ம கிட்ட. நம்மகிட்ட உழைப்பு கிடையாது, வருமானம் இல்ல. அதனால நான் உலகத்தை இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன் தாயே. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அதனால என் கூட வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. அதனால நீ கைலாசத்துல இருந்து ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வந்துருவேன். இறைவா, உங்க கூட வரும்போது எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானையா? பேசக்கூடாது. படி இழந்து முடிக்கு வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். எந்த ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு என் பெருமான் மீது பார்வதி ஆணையிட்டு கொடுத்தார். எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா படி இழந்து முடிக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஏமா ஆண்டவே சத்தியமன்னாதான் உன்னை நம்புவேன்னு சொல்லிட்டார். அப்ப இருவர்களும் வாக்கத்தை வாங்கி கொண்டு பார் உலகமெல்லாம் எப்படி படி இழந்து வருகிறார்கள். நாளை நல்ல நினையை கொண்டு நாளை எங்கு வருவாரா, உரிய நல்ல நினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கு நினையை கொண்டு பார்வதி சிவனை கூப்பிட்டா. இறைவா, நான் ரொம்ப தூரமா நடந்து வந்த பாருங்க, நம்ம படி இழந்து முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, நம்ம இளைப்பாறை விட்டு கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனும் பார்வதா தேவியும் கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு அழகான ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகத்தை கண்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப ஆனந்தம், வெயில்ல போனவளுக்கு நிழல பார்த்ததும் போய் உட்காரணும்னு ஆசை. அப்ப பார்வதி ஓடி சென்று அந்த ஆலமரத்தினுடைய அடியிலே அமர்ந்திருக்க இந்த ஆலமரத்துக்கு அடியிலே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்வதி பார்க்க ஆடு மாடு இங்க மேய்து, ஆனா ஆளை காங்கலையே அப்படின்னு மரத்தையே சுத்தி பார்த்தா. இந்த மரத்துக்கு மேல 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ, சின்ன தம்பி இந்த இருக்கான் பாரு, டவுசர் போட்டவன். அவன் பேண்ட் போட்டிருக்கான். பேண்ட் போட்டு அடி போடும் போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுப்பாமியா. அப்ப இவள மாதிரி 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் இந்த ஆடு மாடுக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அறியாத பிள்ளை அவன் விடல, சில காரியம் படல. அடிக்கொப்புல உட்கார்ந்து மொனிக்கொப்பை விட்டாமனா கொப்பு கீழ விழும், நம்ம கீழ இறங்கி வரலாம். இவன் மொனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை விட்டுதானே. இவனுக்கு அறிவு இல்லாம புத்தி இல்லாத பாலகன் அப்ப கொப்போடலாம் கீழ வந்துருவான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினான் பாத்தியா. அவன் நினைச்சிட்டான் ஏறும்போது ரொம்ப சங்கடப்பட்டு ஏறின மூச்சு வாங்க, கீழே வரும்போது படக்குன்னு வந்துடலாம் பாத்தியா, வந்து சுழிஞ்சு வந்துடலாம் நினைச்சிட்டான். பிறகு சுழிஞ்சிருவான் அப்படி நினைச்சான். அப்ப இந்த பாலகன் மரத்தை வெட்டு
வருவதை பார்வதி கண்டாள். ஐயையோ, என்னாச்சு? புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பியில் உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தம்பரக்கணும் என்ற ஆண்டவனை அழைத்து, இறைவா, இந்த பாலகே தெரியாம முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதாமியா, நீர் போய் அவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கீழே கொண்டு வாங்க. பார்வதி, என் கூட வரும்போது நீ என்ன வார்த்தை சொல்லி வந்த? கூட வரும்போது என்ன சொன்னீங்க? படியிழந்து முடிக்கு வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, அதனாலதான் அவனை காப்பாத்த சொன்னேன். நீ அப்ப விவரமா தான் சத்தியம் பண்ணி இருக்க. அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், அவனுக்கு சாகனம்னு விதி இருந்தா செத்தே தீருவாண்டி. அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்குவா. நம்ம போவோம். இறைவா, நீங்க சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம்தான், இருந்தாலும் சிறிய பாலகன் அல்லவா. சிவன் பார்த்தார், இவளுக்கு இவ்வளவு பிடிவாதமா சொல்லுகிறா, இந்த பையனை நம்ம இதுக்கு வரைக்கும் இன்னும் முன்ன பார்க்கவே இல்லையே அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். அறிந்து பார்க்கும் போதுதான் ஆண்டவனுக்கு தெரியுது, பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாவாரு கோபால கண்ணன். கண்ணன் தான் பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தலனா உம்ம கூட வரமாட்டோம்னு நிக்க, ஒரு எட்டு எடுத்து வைக்க மாட்டோம் நிக்க. இதுக்கு மேல இவளுக்கு சொன்னா புரியாது, நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு. சரி பார்வதி, அவ எப்படியும் மரத்துல இருந்து இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தாமனா, அந்த பையன் விழுந்தாமனா, பார்வதி நீ போய் காப்பாத்து, நீ உடனே போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா, ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துவேன், நான் போய் காப்பாத்து அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்து கீழே வாரான். ஏ பாவி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். இவன் கொப்பு வெட்டி முடித்து கீழே வந்தான் பாரு. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னான்? அந்த அறியாத பையன் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல. ஐயோ, அப்ப என்ன சொல்லிருப்பான்? அவளை எழுப்பி கேள தாயிட்ட மாமான்னு சொல்லிருப்பானோ. மாமான்னா யாரு போறா? மாமனாரா? ஒருவேளை அத்தைன்னு சொல்லிருப்பாரோ. ஆமா, கரெக்டா ஆன்சர் சொன்னா பரிசு உண்டு உங்களுக்கு. ஆமா, கரெக்டா நீங்க சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் கொடுப்பாரு. யாங்கிட்ட துட்டு இல்ல. ஆமா, சரி நீ கொடுக்க வேண்டாம், அப்ப குடத்துக்காரு கொடுப்பாரு. அவரு கொடுப்பாரு. ஆமா, கீழே விழும்போது அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல. அவ கையை தூக்குதா, நீ சொல்லு பாப்போம். என்னது? என்னடா? ஐயோ தப்பு, நீ சொல்லு தப்பு. எனக்கு 500 ரூபாய் கொடு நீ. ஆமா, நீ தப்பா சொல்லிட்டு 500 ரூபாய் கொடு. ஏய், என்ன சொன்னா? தப்பு என்னதான் சொன்னா? எப்படித்தான் சொன்னா? நாங்க உங்ககிட்ட கேட்கல. ஆமா, நாங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்க மாட்டோம், தெரியாத ஆள்கிட்ட தான் கேட்போம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேன்னு விழுந்தான். அவன் நினைச்சிட்டான் கீழே விழும்போது பூமியை பார்த்தான் பாத்தியா, காப்பாத்ததுக்கு யாரும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல, நான் சாவத்தான் போறேன்டோ அப்படின்னு விழுந்தான் பாரு. செத்தே போனான். தெக்க போயிட்டான். தெக்க போனவன் திரும்ப மாட்டான். நாளா எது வந்தாலும் தெக்க போவல, ஊரு கலக்கதான் போவாரு. எங்க ஊர்ல கலக்க. அதனால இந்த பாலக செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். நல்ல வார்த்தையை பேசணும், நல்லதை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? நம்ம கல்லெத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணும், இல்ல எப்பான்னு சொல்லிடணும், இல்ல வாழ வந்தம்மான்னு அவளாவது காப்பாத்துவா. அவ அதுக்குத்தான் வந்திருக்கா. பிறவே வயிறு வலிக்குன்னு வைங்க, அம்மா எனக்கு வயிறு வலிக்கே அப்படின்னு சொல்லணும். என் வயிறு வலிக்க நான் செத்துருவனும் அப்படின்னு அப்புறம் நமக்கு அதான் கிடைக்கும். சத்தம் அம்மா
இது பண்ணதுக்கு மூக்க உடைச்சிடுவாங்க. அம்மானு தும்முனாலும் தும்மல் போட்டா கூட அம்மானு சொல்லணும். அம்மானு சொல்லணும். ஏன் அம்மானு சொல்லலாம் என்ன ஆகும்? அதாவது தும்மல் வந்து ஒரு ஆனந்தம். ஆமா, தும்மல் வந்து ஒரு பேர் ஆனந்தம். அந்த ஆனந்தம் போட்டு தும்மல் போடும்போது நம்ம உயிர் வந்து கூட்ட விட்டு வெளியே போய் தான் ரெண்டா ரிட்டர்ன் உள்ள வரும். இது என்ன புது புறணியா இருக்கு? இது புது கதை கிடையாது, பெரிய ஆளுக்கு கூட தெரியும். அப்படியா? தும்மல் போடும்போது ஆமா நம்ம ஆவி வந்து கைலாசம் போயிட்டு தான் ரெண்டா வரும். சரி, அம்மானு சொன்னோம்னா தான் ஆமா அந்த ஆவி ரெண்டாவது நம்ம கூட்டுக்குள்ள வந்து சேரும். அம்மானு சொல்லணும் இங்க ஒருவேளை அங்கேயே நின்னுக்கணும் ஆவி. தாத்தாவுக்கு இப்ப தும்மல் வந்துச்சு தெரியுமா? எதுக்கு தாயி? ஒண்ணு தூங்குதவளை பூரா எழுப்பு வைக்கணும்னு ஒண்ணு, ரெண்டாவது எங்க ஆச்சி நினைக்கா ஆச்சியா 1 மணிக்கு நினைக்கா, 12:45 நினைப்பா. ஆச்சி ஏன் 1 மணிக்கு நினைக்கான்னா என் அதிகாரி சாயங்காலம் வீட்டை விட்டு போனாவோ. ஆமா 4 மணிக்கு போனாவோ, காலையில 3 மணி 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாவோ. எப்படி வந்துருவாவோ? அவ வரதுக்கு முன்னால நல்ல சர்வ செட்டி எடுத்து பசுவ மாட்டு சாணி அள்ளிட்டு வந்து பசு மாட்டு சாணி அள்ளிட்டு வந்து நல்லா அரைக்குடம் தண்ணியை ஊத்தி கரைச்சி தலையில ஊத்துவாளோ? இல்ல தலையில ஊத்துவாளா? இந்த சர்வ சட்டியில சாணியை கரைச்சி உன்னை நினைச்சுக்கிட்டே ஆச்சி முத்தத்தை தொளிக்கா. நம்ம அதிகாரி வருவாவோ, அதிகாரி வரங்குள்ள முத்தத்தை தொளிச்சு கோலம் போட்டு அவன் கோலத்து முகத்துல முடிச்சிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டே தொளிச்சுக்கிட்டு அதுக்காக என் வீட்டுக்காரர் நினைக்கா. அதான் உனக்கு இப்ப தும்மல் வருது. தும்மல் வந்துட்டு வரவே உங்க வீட்டுக்காரர் நினைக்காளா? அதனால என் வீட்டுக்காரர் என் தம்பியை தான் நினைப்பா. அதனால இவட்ட போய் நீ கேட்ட அப்போ வந்து நம்ம வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தை வந்து சுத்தமானதாக இருக்கணும். நம்ம எதையுமே யாரையும் நம்முடைய வாயால சபிக்க கூடாதான். சபிக்க கூடாது. எந்த வார்த்தையாக இருந்தாலும் யோசித்து கவனமாக நல்ல வார்த்தையா பேசணுமா. நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். எதிரியை கூட நம்ம வாயால சபிக்க கூடாது. சபிக்க கூடாது. ஏனென்றால் வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. நாம சொல்லும் வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது பலிக்குமா? இது என்ன அநியாயமா இருக்கு? வார்த்தைக்கு எப்படி உயிர் இருக்கு? வார்த்தைக்கு எப்படி உயிர் இருக்கா? ஏல அந்தோனி உனக்கு கோவம் வருதா? மரியாதை பேசாவா? தாத்தா அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். நீ அன்பா பேசுறா சிரிப்பேன். ஆமா, கோவமா பேசினா உன்னை மரியாதை குறைய பேசினா உனக்கு கோவம் வரும். அதான் உணர்வு உயிர். அண்ணாச்சி கோணம் பசுமாட்டு கோணம்னா சிரிப்பு வரும். அண்ணாச்சி கோணம் மாட்டு கோணம்னா அருவாளை தூக்கிடுவோம். சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் நம்ம கவனமா பேசணுமா. பல்லு உடையதும் அந்த வாயால தான், பல்லாக்கு ஏறுறதும் இந்த வாயால தான். தாத்தாவுக்கு நிறைய பல்லு உடைஞ்சுதான் இருக்கு. 7 பல்ல உடைச்சுட்டா என் வீட்டுக்காரி. அதனால எம்மா பார்வதா தேவி செத்தேன விழுந்தாவே செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக கலந்து வல்லவாராக விவரமே தானறிய வேணுமை. ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகம் இரண்டு இப்பேற்பட்ட கம்பத்தவம் இருக்கிறார்களே, இவங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன குறைவு இருக்கு? இவங்க உங்களை நினைத்து தவம் இருக்கிறாங்க. ஈசா இந்த விவரத்தை எனக்கு இப்பமே சொல்லுங்க. அம்மா பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலோகத்தை ஆண்டு வந்தாலும் இரு பேர்களுக்கும் சொத்து சுகத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வரம் கிடையாது. அதனால் பகவான் என்னை நினைத்து பார தவம் இருக்கிறார்கள். அம்மா இறைவா, ஒரு குழந்தை வரத்துக்காகவா இப்பேற்பட்ட தவம் இருக்கணும்? உடனடியாக நீங்க புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி, நீ நினைப்பதை போல பிள்ளை வரம் ஒன்னும் சாதாரணமா கொடுக்க முடியாது. என்ன பந்தல்ல தொங்குற பழுவுனா பசங்கன்னு புடிங்கி கொடுக்க, இல்ல மாங்காவா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க,
கொடுக்க, வடக்குன்னு ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி கொடுக்க, அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை வரம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? இவங்க வாழ்வு எப்படி இருக்கு, போன சென்ம பயன் என்ன அப்படின்னு என்ன ஆள பார்த்து சொல்ல முடியும். அப்படியா? அப்படின்னா இவங்க 2 பேரோட கணக்கை நீங்க இப்பவே எடுத்து பாருங்க. கணக்கை பார்க்கணும்னா யாரு வரணும்? கணக்கு பார்க்கணும்னா அண்ணாவி வரணும். அப்படியா? கணக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் வேணும். அது பிறகு முடிச்ச பிறகு கணக்கு புள்ள வரணும். கணக்கை பார்க்கணும்னு சொன்னா சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் வரணும். நீங்களாம் எங்க போறீங்க 4 பேரும்? எங்க வீட்டுக்கா போறீங்க? வில்லு முடியறதுக்கு முன்னால வீட்டுக்கு போனேன்னு வைங்க, அங்க முக்குல முனி நிக்கி. பேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. அது நான் என் கூட வந்த பெரிய சடாமுனி. வாழவண்டம்மா வந்து திருநீர் போட்டாதான் வெளியே போகும். அதனால அம்மா இப்ப பிறந்துருவா, அவளை கூட்டிக்கிட்டு போங்க. அவளுக்கு பயம் வரல. அதனாலே இந்த நாகராஜன் நாகக்கண்ணினுடைய கணக்கை இப்பமே எடுத்து பார்க்கணும்னு சொன்ன உடனே சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார்கள். இந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கையும் பார்க்க சொல்ல சித்திரபுத்திரன் ஐனார்னா நம்ம எல்லார் கணக்குமே அவர் தான் வச்சிருக்காரு. ஏன் கணக்கு, இவர் கணக்கு, ஓன் கணக்கு எல்லாமே அங்கதான் இருக்கு. என் கணக்கு அவர்கிட்ட கிடையாது. வேற எங்க இருக்கு? என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு. டீ கடையில எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய் இருக்கு. 5000 ரூபாய் சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுன்னா அந்த டீ கடையில முட்டை போண்டா போடுவாரு. முட்டை போண்டா? ஆமா, நான் கரெக்டா 3 மணிக்கு போயிருவேன். 5 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 5 முட்டை தின்னா என்ன ஆகும்? ஆமா, 2 டீயை குடிச்சிட்டு அண்ணாச்சி நல்ல கணக்கு எழுதிக்கோங்க அப்படின்னு வந்துருவேன். இப்ப அங்க 5000 ரூபாய் இருக்கு அந்த கடையில, கலக்குள்ள கடையில இருக்கு. இப்ப மேக்கோர் கடை தந்துருக்காங்க. சரி, அங்க கடனை கொடுத்தியா? அந்த கடைக்கு இப்ப போக மாட்டேன். இப்ப மேக்கோர் கடையில குடிய கெடுக்க. ஆமா, அங்க 500 ரூபாய் கடை வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு 5000 ரூபாய் கடை வச்சுட்டு உன்ன மாதிரி ஆளுக்க பூரா இருக்காங்கன்னு தான் சில கடையில பூரா எழுதி போட்டிருந்தாங்க, கடன் அன்பை முறிக்கும்னு. ஆமா, எழுதி போடுவாங்கல்ல. இப்போ நீங்க ரொம்ப சேட்டை பண்ணதை பார்த்துட்டு மாத்தி எழுதி இருக்காங்க, கடன் எலும்பை முறிக்கும். யாரும் அப்பதான் கிட்ட வர மாட்டீங்க. எலும்பை முறிக்குன்னு சொன்ன பிறகு கிட்ட போவானா? எலும்பை எண்ணிடுவாங்கல்ல, உரியுவாங்க. அதனால அந்த கணக்கெல்லாம் அங்க நம்ம ஊர்ல நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு. நல்லது செஞ்சா புண்ணிய கணக்கு, கெட்டது செஞ்சா தீய கணக்கு. நம்ம நினைப்போம் 4 செவத்துக்குள்ள நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, யாரு பாப்பா அவளை இந்த இடத்துல பேசணும் அவளுக்கு எப்படி தெரியும் நம்ம நினைப்போம். மேல இருந்து ஒருத்தன் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பான். உட்கார்ந்து பாப்பார். அதனால அவர் கணக்க கரெக்டா இருக்கும். அதாவது மனிதர்களை வந்து ஏமாத்தலாம், நம்ம மனசாட்சியை ஏமாத்த முடியுமா? ஒரு நாள் ஏமாத்த முடியாது. நாமளை படைத்த இறைவனை ஏமாற்ற முடியுமா? முடியாது, ஒரு நாள் முடியாது. பாவம் செஞ்சா பாவ கணக்கு, புண்ணியம் செஞ்சா புண்ணிய கணக்கு. அப்ப இந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை எடுத்து பார்க்க கணக்கிலே என்ன தெரியுது? ஐயா, போன ஒரு செம்மத்தி நாகமுடி ராஜமன் தேடுவனதான் பிற 8 மாத சூல்மா அம்பாலை எதிர்க்க அதன் உயிரமைத்திருக்க. ஏ மாலை கொன்ன தோசத்தா மதலை ஒண்ணு கிடையாது, நாகக்கண்ணி பெண்கோடி போன ஒரு சென்மத்தி அறுத்து அம்மாதான் பிற 7-8 பிள்ளைகளை அருமருந்த கொடுத்திருக்கா, கருவ கலைத்திருக்கா, ஒரு மருந்த கொடுத்திருக்கா, ஒரு மருந்த உருவ கலைத்திருக்கா. ஏ கருவழித்த தோசத்தா கை குழந்தை கிடையாது, உருவழித்த தோசத்தா ஒரு குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, நாகராஜன் போன சென்மத்திலே வேடுவனாக பிறந்து சூல் மானை அம்பால் எய்து
கொன்று விட்டார். இந்த நாகக்கண்ணி கணக்க பார்த்தா அவருக்கு மேல என்ன செஞ்சிருக்கா? மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்தாள், கருவை கலைத்தாள். உரு மருந்தை கொடுத்தால் உருவையே கலைத்திருக்கிறாள் அம்மா. கருவளித்த இருவேருக்கும் கை குழந்தை இல்லை, உருவளித்த இருவேருக்கும் ஒரு நாளும் பிள்ளை இல்லை. அப்ப பார்வதி சொன்னா, இறைவா ஒரு பெண்ணு தவம் இருப்பதை பார்த்து விட்டு நம்ம போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு பெண்ணு இல்ல, பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை வரம் கொடுத்தாக வேணும் ஐயா. கண்ணைக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும் என்று பார்வதா தேவி சொன்ன போது ஆண்டவன் சொன்னார், பாவம் செய்தோருக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்குத்தான் பின்னால இடைஞ்சல் வரும், மதலை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி வணக்கவலை வந்து சேரும், என்னால முடியாது என்ன விட்டுறார். அப்ப பார்வதா தேவி கேட்டா, ஏ கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இறங்கலை இருப்பாய உம்மனது எள்ளளவு இறங்கலை ஆண்டவனே பகவான் பிள்ளை கொடுக்க விட்டா பின்னால வரமான் கைலாச வரமான் கடவுள் என்று சொல்ல மாட்டேன், ஒங்கி மறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கிய விக்க மாட்டேன், ஆதன் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை நான் பணிவிடை செய்ய மாட்டேன். ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் ஏழு சொல்லு, ஏய் பார்வதி பாத பூஜை முடிக்க மாட்ட, பணிவிடை செய்ய மாட்டியா? ஈசா இறைவா, ஒரு நாளும் நான் என்னைக்குமே நீங்க வரும்போது உங்களை எதிர்பார்த்து காத்திருந்து உங்களுக்கு பணிவிடை செய்வேன், பாதம் தொட்டு கழுகுவேன். பிள்ளை வரம் கொடுக்காம நீர் கைலாசத்துக்கு வந்தீர்னா இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. அப்படி என்று பார்வதா தேவி சொன்ன போது அப்ப இறைவனாகிய சிவபெருமான் பார்த்தார், நீ எத்தனை சொன்னாலும் என்னால் முடியாதென்று அந்த ஆண்டவன் சொன்ன வார்த்தையை கேட்ட பார்வதி ஆங்கார கோபங்களை கொண்டு இந்த இறைவனை பார்த்து சொன்னார், ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் நீங்க இப்ப கொடுக்காவே நிச்சயமா நான் கொடு, பகவான் கொடுக்காவே பார்வதி நான் கொடு, கடவுள் நீங்க கொடுக்க விட்டா கடவுள் நீங்க கொடுக்க விட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க விட்டா ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் எது சொல்வா, ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால நீயே 8 குழந்தையா பிறக்கணும் போ. ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாய் பிறப்பதற்கு சட்டம் கிடையாது, கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது, மாற்று வரங்களை தந்தால் தான் நாம் ஆய் மதலையாக பிறப்பேன் என்று சொல்ல. அப்படியானால் கையில இருந்து 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். பார்வதி அமிர்த 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாகவே கொடுத்தார். உங்க அரண்மனையிலே
ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீங்க பூஜை இருந்து வந்தால் 8 கலசத்தில் அட்ட காளியர்களாக அவதாரம் செய்வார்கள் என்று வாக்கு வரங்களை கொடுத்த போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் வரங்களை வாங்கி கொண்டு மேலவாசல் கோட்டைக்கு வந்தார். 8 கலசத்தை வட்ட வடிவமா அடுக்கி தன்னுடைய உடலை போட்டு நாகங்கள் சுத்தி அதன் படத்தை மேலே விரித்து காவலாக இருந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார் தாயனான உனக்கு நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே வாசல்ல போய் நிக்காவோ. சொர்க்க வாசல்ல போய் லேசா கதவை தட்டினாங்க, நீ அதுக்குள்ள முழிக்க. ஆமா, நான் இப்பதான் போய் தட்டினேன், அதுக்குள்ள உச்சிட்டீங்களே. அதுக்குள்ள முழிச்சாத்தி விட்டுட்டீங்க. அப்பா யார் தூங்குதா அப்படி? நீ அப்ப எங்க பாக்க? நான் அவங்கள பாக்குறாங்க. அங்க உங்க ஆளுக்கு பூரா ஆம்பளைய பூரா தூங்காம நல்லா பாக்காங்க. பூரா நல்லா சேலை இழுத்து மூடிக்கிட்டு சேர்ல உட்கார்ந்து அவளுக்கு கும்மி அடிச்ச களைப்புல தூக்கம் வருது. காரணம் என்ன தெரியுமா? என்ன? நல்ல காத்து சிலு 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 அடிக்கி. ஆமா, நேரம் வர 12 மணி ஆயிட்டு. நீ பாட்டு படிக்கிறது எங்களுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கு. ஆமா இருக்கும். அப்படியே கண்ணை கட்டுது. இருந்தாலும் தூங்குறவங்க வந்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது பாத்துக்கோ. அது கலங்கமில்லாத மனசு. முன்னாடி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க, தப்பா சொல்லக்கூடாதா? தூங்குறவங்கள தவறா சொல்லக்கூடாதுன்னா கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வையே, அவர் சொன்ன மாதிரி அன்னதான வேலை பெரிய ஏற்பாடு. அப்படியா? சரி, அது சாப்பிட்ட அப்புறம் மயக்கம் வரத்தானே செய்யும். சாப்பாடு அப்பேற்பட்ட சாப்பாடு. அண்ணாச்சி நான் 3 நேரம் சாப்பிட்டேன். ஆமா,
அதாவது கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வையே, கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. அநியாயத்தை நான் எங்கூட்டு தொலைக்கட்டும், என்ன அநியாயம்? கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காம கதையை கேட்பாங்களா, கண்ணை முடிச்சிடுங்க கதை விட்டுருவாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு தாத்தா. இப்போ கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வையே, நம்ம தான் இன்னைக்கு பாடத்துக்கு வந்திருக்கோம் நிகழ்ச்சிக்காக. அப்ப வந்திருக்க கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம 6 பேரையுமே பாப்பாங்க. பார்க்கும்போது தாத்தாவை பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க, பொன்னைய பார்க்கும்போது ஏதாவது நினைப்பாங்க, என்னைய பார்க்கும்போது ஏதாவது நினைப்பாங்க, நம்ம மனைவியா பறந்துக்கப்படாதா அப்படின்னு நினைப்பாங்க. என்னைய பார்க்கும்போது பாவம் என்ன நினைக்க போறாங்க, கொடாடிக்க தம்பிக்கு கொடாடிக்க தம்பிக்கு ஒரு 22 வயசு இருக்குமா அப்படின்னு ஒரு அக்காட்ட சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ சும்மா இருக்கா, அந்த தம்பிக்கு 20 வயசுக்கு உள்ளதா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆமா, என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் அவசரப்படாத, இந்த தாத்தா இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருந்தேன், பன்னிக்குட்டி மாதிரியே பளபளன்னு இருப்பேன். அப்ப பாக்குறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நினைப்பு இருக்கும். அப்ப என்ன பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, தாய்மார்கள் மனசுல என்ன ஓடும் தெரியுமா, பொதுவா பெண்ணுடைய மனசு வந்து இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்பாங்க. அத மாதிரி தாய்மார்கள் என்ன பார்க்கும்போது நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தா என்ன பூரா அப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கும்னு முதல்ல நினைப்பாங்க. ரெண்டாவது நினைப்பாங்க, இந்த புள்ள கழுத்துல போடுறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா, தங்கமா இருக்குமா கவரிங்கமா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆனா கேட்டாச்சு. இந்த பொண்ணு தங்கத்துல நகையை கழுத்துல போட்ட உடனே அந்த நகைக்கே மதிப்பு இல்லாம போச்சு. போட்டா என்ன குறையா, பழிச்சுன்னு தெரியுது இல்ல, தங்கத்தை விட முகம் பழிச்சுன்னு தெரியுது. இல்ல இல்ல சொல்லுது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். நகைய போடுறவங்க, தங்க நகைய போடுறவங்க வந்து கலரா இருக்கிறவங்களுக்கு போடுறவங்களை விட கருப்பா இருக்கவங்க போட்டா அதுக்கு ஒரு மரியாதை ரொம்ப நல்லா இருக்கும். எடுப்பா இருக்கும். ஆமா எடுப்பா இருக்கும். உனக்கு நீ போட்டதுனால அதுக்கே மதிப்பு பார்த்துக்கோ. அதனால பாக்குறவங்களுக்கு வந்து சிந்தனை மாறும். ஒரு சில பேர் நினைப்பாங்க, இந்த பொண்ணு மாதவி பொண்ணு இவ்வளவு சிவப்பா இருக்காள, ஓயாம பீஸ் வாஷ் பண்ணுவாளோ. அது பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா? ஆமா கரெக்ட். அப்படி நினைப்பாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசு. நமக்கு என்ன தெரியுது, நமக்கு ஒரு வாஷும் தெரிய மாட்டேங்குது. அவங்க தாத்தாவை பார்க்கும்போது நினைப்பாங்க, எப்படி இந்த மனுஷனுக்கு 95 வயசு இருக்குமே, ஆமா அந்த மனுஷன் வீட்டுல கிடந்தானே பேசாம. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வஞ்சங்க இருக்க கூடாது. அவருக்கு 22, இவருக்கு 90 வயசா. ஆமா பரவாயில்ல. அப்போ கண்ணு வந்து நம்மள பாக்கும், நம்ம பாடிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா அவங்க கவனம் வந்து வேற எங்கேயோ இருக்கும், சிந்தனைகள் மாறி போயிரும். அப்போ கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு கவனம் மாறிடுமா, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு இந்த காத்துக்குள்ள கதை போய்கிட்டே இருக்கும். அதனால நீங்க தூங்க ஒரு பக்கம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க படிக்கும், நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அதனால் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லாத குறையை பெரும் குறையாக இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா, என்ன சொல்லுகிறா, கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடி என்ன மன்னவா, கவிரோடி என்ன கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடி என்ன
மன்னா நாகராஜா மன்னா நம்ம உயிரோட இருக்கும் போதுதான் பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம். நாளை புண்ணா நம்ம திடீர்னு செத்துத்தான் போயிட்டோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானையா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவார். தான் பச்ச திருமகன் இல்லாமல் திடீர்னு நாம மாண்டு மடிந்து விட்டோமையான சொந்த பெரியப்பா மகனா இருப்பா. கூப்பிட்டு அவனை ஒரு காரியம் என்ன சொன்னா அவன் சொல்லுவான் பணங்காசு இருந்தா முன்னால வந்து நிப்பான் என்னன்னு கேட்பான். அப்படின்னு பேசுவாங்க. பணம் இருந்தா பணங்காசு இல்லாம திடீர்னு மாண்டு போனார்னா அவன் சொல்லுவான் போங்கடா போலத்தவங்கடா நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா? ஏன் கொல்லி வைக்கல? அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். நீ வெள்ளை அடிச்சு பாரு. நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல ஒண்ணு மத்த பையன் இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியான் சவத்தை அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பே தவிர ஒருவருடைய குணத்துக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது மன்னா. நான் நல்ல குணக்காரன் அப்படின்னு சேர்ந்த மரத்துல 4:30 மணிக்கு போய் நின்னுக்கிட்டு டீ கடையில போய் நின்னுக்கிட்டு நான் நல்ல குணக்காரன் எனக்கு 2 டீ கொடுங்க அப்படின்னா கடைக்காரர் கொடுப்பாரா? எண்ணெயை பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. என் மேல ஊத்திட்டாரு. அதான் இப்படி இருக்கு. அதான் இப்படி முகம் ஆகி போச்சு. எத்தனை வாட்டி தான் ஊத்த அப்ப நல்லவருக்கு காலம் இல்ல. அப்ப பணத்துக்கு தான் மதிப்பை தவிர பணத்துக்கு மதிப்பு கிடையாது. அதாவது வேலை கொண்டு எறிந்தால் வேகம் இருக்க வரைக்கும் தான் அந்த வேல் பாயுமா. பணம் மட்டும் பாதாளம் தைக்குமா. பணம் 10 செய்யும் இருக்கான். பிறகு அதனால மன்னா உயிரோட இருக்கும் போது கஷ்டப்பட்டாலும் பிள்ளை இல்லாம நாளைக்கு செத்தாலும் நமக்கு மோட்சம் இல்லையே. தாத்தா முன்னால உட்கார்ந்து பார்த்து உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா பெரிய ஆச்சரியம். ஆமா பெரிய ஆச்சரியம் அம்மா. தாத்தா மூத்த பாக்கும்போது இருட்டா இருக்கு. அதனால இனியும் நாமளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமேயானால் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 6 வருடங்கள் நாமல் தவம் இருக்க வேணும் அல்லவா? வேண்டும். ஏன்னா நான் மலடின்னு சொல்லி மாநிலம் எல்லாம் என்ன பேசுகிறார்கள். ஆத்தாங்கரைக்கு போனா அங்க மலடிங்க, குளத்தாங்கரைக்கு போனா குழந்தை இல்லாதவனு பேசுதா, பிள்ளை இல்லாதும் பேசுதாங்க, பிள்ளை இருந்தாலும் பேசுதாங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பேசுதா, பொட்ட பிள்ளை இருந்தாலும் பேசுதா. என்ன பிள்ளை இல்லன்னா தான் பேசுவாங்க, பிள்ளை இருந்தா ஏன் பேச போறாங்க? அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களேன், பிள்ளை இல்லை என்றால் அவளை பார்த்து மலடி என்பார்கள். மலடி என்று சொல்லுவது சரியா தவறா? மலடி என்று சொல்வது வந்து எல்லாரும் பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் பிள்ளை இல்லாதவங்களை பார்த்து மறைமுகமா மலடின்னு பேசுவாங்க. மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை. ஏன் தவறு? மலடி என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னவோ? பிள்ளை இல்லாதவர்களுக்கு மலடி என்று சொல்வது பொருள் அல்ல. எப்படி? எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் புஷ்பவதி ஆகாமல் இருக்காங்களோ பூக்காத பெண்ணை தான் மலடுன்னு சொல்லுவார்களே தவிர பிள்ளை இல்லாதோருக்கு மலடி என்று சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார்கள். இதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து இதுதான். இது கூட தெரியாம நம்ம என்னமெல்லாம் பேசுதோம். அப்போ குழந்தை இல்லைன்னா மலடிம்பா. குழந்தையை பெற்று எடுத்து விட்டா அவளை பார்த்து கிழவின்றுவா. 2 குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு பட்டு சேலை கட்டி நகையை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு தெருவுல கிழக்கருந்து மேக்க போயிட்டு திரும்பி வந்தான்னு வையே, தெருவுல உள்ளவா பேசுவா, 2 பிள்ளைய பத்து ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க, கிழவி மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா. நடக்க நடைய பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிழவிக்கு இதெல்லாம் வேண்டியதானா அப்படின்னு பேசுவாங்க. பிள்ளை இருக்கும் 10 வயசு இருக்கும், அந்த 10 வயசு இருக்க மனுஷிய பார்த்து அப்படி பேசுவாங்க. அப்ப குழந்தையை பெற்று எடுத்து விட்டா கிழவின்றுவா.
ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கு பேசுவா. என்ன பேசுவா? பொன்னடி எத்தவா. ஆமா. ஒரே கொள்ளியா பெத்து இடிக்கிற ஒரு பொட்ட புள்ள இருக்கா, நாளைக்கு செத்தனைக்கு எந்த பிள்ளை உட்கார்ந்து அழ போகுது அப்படின்னு பேசுவா. அப்படி பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கு பேசுவா. என்ன கொள்ளி எத்தவா. ஆமா. இந்த புள்ளைய பெத்து போட்டிருக்கால எந்த சொத்தை வித்து இவன் கட்டி கொடுக்க போறா, உனக்கு கிட்ட ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை நிப்பாட்ட வேண்டியதானே அப்படின்னு பேசுவா. அப்போ சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பெண்ணுக்கு எதிரி யாரு? ஒரு பெண்ணுக்கு எதிரி வந்து ஒரு ஆணு தான். என் பொண்டாட்டிக்கெல்லாம் எதிரி நான் தான். ஆமா, உனக்கு எதிரி நான் தான். உன் பொண்டாட்டிக்கு எதிரி நீந்தாமியா? எல்லா பெண்களையும் யோசித்து பாரு. என்ன ஒரு பெண்ணுக்கு எதிரி? அப்ப எல்லா வீட்டுல ஆம்பளை புறம் எதிரியாவா இருக்காங்க. ஏன் எதிரின்னு சொல்லுங்க தெரியுமா? என் குழந்தைய வீட்டுக்கு என்ன விட மாட்டேங்க என் பொண்டாட்டி. ஓஹோ, ஏன் விட மாட்டேங்கன்னு கேட்கணும். என் சவலப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. நீ பேசுத பேசுக்கும் நீ நினைக்க நினைப்புக்கும் உன்னை வெத்தலை பாக்கு வச்சு அனுப்புவா. அதனாலதான் எதிரின்னு சொல்லுங்க. இதுக்கு தானே நீ பண்ணதை இப்படி சேட்டை பண்ணது. என்னதான் நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் தாத்தா மண்டை பூரா ஈக்கியா தான் இருக்கும். ஏன்னா அவர் பண்ணுத சேட்டையில தினமும் 1000 கால கொண்டே அடி. ஆமா, என் குழந்தைகளுக்கு வீட்டுக்கு போய் வாரத்துக்கு 2 வாட்டி போவேன். போய் அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். ஆமா, என் பொண்டாட்டி இப்ப 2 மாசமா என்ன விட மாட்டேன். நீ இப்ப அடி வாங்குறதுனால தப்பே கிடையாது. சரிதான், அடிதான் செய்வா. அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரி வந்து இன்னும் ஒரு பெண்ணு தான். ஓ, பெண்ணுதானோ? இது யாருக்குமே தெரியாது. அப்படியா? எந்த ஆம்பளையாவது பொம்பளைய பத்தி பேசி தெரியுமா? பொம்பளை பத்தி தப்பா பேச எந்த ஆம்பளையாவது ரோட்ல இருந்து எந்த பொம்பளையும் பத்தி குறை பேசி நம்ம பாத்துருக்கோமா இல்ல கேட்டிருக்கோமா? இந்த பொம்பளைய பூரா பேரும் உட்கார்ந்து பழக்க விட்டான்னு வையே 4 பொம்பளைய தெரு ஓரமா உட்கார்ந்துருப்பாங்க. 4 பேரும் ரோட்ல போறவளை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுவாங்க? ஏதாவது ஒண்ணு பேசுவா. கொஞ்ச நேரம் ஆகும். இந்த 4 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சு போயிருவா. இவ 3 பேரும் போனவளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அவ சொல்லுவா, இவ சாம்பார் வைக்கிறது பிடிக்க இவன் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டானா. குழம்பு வச்சிருக்கா முகர மாதிரி. அவ வீட்டுல இவன் தினமும் வாங்கி சாப்பிடுவா. இவ இப்படி பேசிக்கிட்டு இருப்பா. இந்த 3 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சு போயிட்டான்னா 2 பேரும் போனவா 2 பேரையும் சேர்த்து பேசுவா. அப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரி வந்து இன்னும் ஒரு பெண்ணு தான். பெண்ணுக்கு பெண்ணு புறம் பேசக்கூடாது. ஆனா யார் அப்படி இருக்கா? கண்டா காமாட்சிம்பா, காங்கலேனா மீனாட்சின்றவா. அதனால மன்னா நான் மலடினை பேர் வாங்குவது என்னால தாங்க முடியல. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த தாய் தான் துணை இருப்பார். அதனால் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 6 வருடங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று 2 பேர்களும் வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி எப்படி விரதம் செய்ய வருகிறார்கள். வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி வெள்ளி செவ்வா தலைமுழுகி வெள்ளி செவ்வா தலைமுழுகி 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 அங்கே விரதமதி இருந்து வாராய் இருந்து வாராய் விரதமதி இருந்து வாராய் வெள்ளி செவ்வா தலைமுழுகி வெள்ளி செவ்வா தலைமுழுகி தலைமுழுகி தலைமுழுகி
கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார், ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். கோழி முட்டை எதுக்கே வைக்காங்க? கோழி முட்டை ஆம்லெட் போடுறது. கரெக்ட். ஒன் சைடு. ஆமா, எனக்கு ஒன் சைடு தான் பிடிக்கும். ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சு அதான் தெரியும். தின்னி பண்டார உங்ககிட்ட கேட்ட அப்புறம் அதான் தெரியும். தவம் இருக்கிறவங்க 1000 முழம் கம்பத்துக்கு மேலே கோழி முட்டை ஏன் வைக்கிறாங்கன்னா, கோழி முட்டை வைக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவர் தவமாகப்பட்டது முக்தி பெற வேண்டுமானால் கரு இருந்தா தான் அதுல உரு ஏறுமா. அதுக்குத்தான் இந்த கோழி முட்டை. பிறகு அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி கொண்டு ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமாக நிறுத்திக் கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். 4வது கிளாஸ். அதனாலே இந்த நாகராஜனும் நாகக்கன்னியை பெண்கொடியாலும் அப்படி நாசி அடைக்கு ஊசி தவங்களை செய்து வரும்போது ஒரு நாள் தவம் இருந்தார்களா பையன்? இல்லை, நான் ஒரு வாரம் தவம் இருந்தார்களா? கிடையாது. காடி ஆனாலும் மூடிக்குடி. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சிட்டு குடி. குளிச்ச உடனே ஒரு பாட்டில் குடிப்பேன். நீ குடி. அதனால் இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல் எவ்விதமாகவே தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு வருடம் தவமே உடையவன் பகவான் வரவே ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா.
யாராக இருக்கும் என்ற ஆண்டவன் தான் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். பார்த்தார். நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கடவுள் கலி உலகமெல்லாம் படியிழக்கவே பயணமானார். அப்போ படியிழக்க பயணமாக கூடிய நேரத்திலே பார்வதியை பார்த்தார். என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே உலகமெல்லாம் படியிழக்க போறாரு. பார்வதி நம்ம ஒத்தையில தானே இந்த கைலாசத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு இவரோடு சென்று நாமளும் இந்த படியிழப்பை பார்த்து விட்டு வரணும் என்ற ஆண்டவன் இறைவனை அழைத்த பார்வதி, ஈசா இறைவா, பார்வதி நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா நான் பார்வதி ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு நேரம் போகவில்லை. அதனால இன்னைக்கு நானும் உங்க கூட படியிழக்க வாரேன். நேரம் போகலன்னா ஆமா அந்த டிவியை போட்டு எம்ஜிஆர் படம் பாட்டு பார்க்க வேண்டியதானே. எம்ஜிஆர் படமே இப்போ இல்ல பாத்துக்கோ. ஆமா இப்போ எந்த சேனல் எடுத்தாலும் எல்லாத்துலயுமே நாடகம் தான் போடுறாங்க. நாடகம் தான் போதும். ஆமா சரி. அதனால நேரம் போகவில்லை இறைவா, உங்க படியிழப்பை உமைய வேண்டாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பா உங்க கூட வரோம். பார்வதி, என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போவதனால் எனக்கு ஒன்னும் குறைவில்லை. குறை கிடையாது. ஆனா ஒண்ணு, நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. பலவிதம் என்றால் எப்படி பகவானே? பலவிதம் என்று சொன்னா எப்படி தெரியுமா? எப்படி? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய வசதி இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டை புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா எப்படி மாப்பிள? 21 சாக்கு. ஓ 21னா? 21 கோட்டைனா 21 பிள்ளை. ஆமா. ஆமா. அதனால நான் உலகத்தை இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன். ஆமா, அந்த காலம் ஒரு பைத்தியார காலம். அப்ப பூரா கோட்டை கணக்கு தான். ஆமா. அந்த காலத்துல ஏன் 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்க தெரியுமா? எதுக்கு? இப்போ இருக்க மாதிரி வீடு வாங்கணும், மண்ணு வாங்கணும், நகை வாங்கணும்னு யாரும் நினைக்கல. 10 பிள்ளைகளை பத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு இனப்பந்தமா கூடி வாழ்ந்து ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த குடும்பத்தை கிட்ட போக கூடாது. ஆமா. அவங்க பெருத்த குடும்பத்துக்காரங்க. ஆமா. அங்க போனோம்னா நம்ம தப்பிக்க முடியாது. அப்படி நம்ம குடும்பத்தை பார்த்து தூர ஒதுங்கி போகணும். ஆமா. அந்த அளவுக்கு குழந்தைய பெத்து ஆமா பெரிய குடும்பமா. ஆமா. ஒரு வீட்டுல 50 தட்டு சாப்பிட வேண்டி இருக்குமா? இருக்கும். 30 தட்டு. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால் குறைவு இல்லை, மனையால் தாழ்வு இல்லை. பொன்னால் குறைவு இல்லை, பொருளால் தாழ்வு இல்லை. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பொன்னோ பொருளோ சொத்து சுகங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். இந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் பணம் நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? ஒருபோது அழைக்காது. ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருக்கோம். இந்த மண்ணு நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்காது. கழுத்து நிறைய தங்கம் வாங்கி அணிந்திருக்கிறோம். போட்டிருக்கோம். அது தங்கம் இல்ல, அது கவரிங். முக்கி 3 மாசம் ஆகுது. ஆமா. இல்ல நேத்த முகி இருக்காரு. ஆமா. 150 ரூபா நாமளா கொடுத்தேன். அப்ப 5 மாசம் கேரண்டி இருக்கு. ஆமா. அப்ப நம்ம கழுத்து நிறைய தங்கம் வாங்கி போட்டிருப்போம். இந்த தங்கம் நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்காது. ஒருபோதும் அழைக்காது. இதை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் நாமளை அம்மா அப்பா வென்ற அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? அதுதான் பிள்ளை செல்வம். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாம
நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு ரொம்ப மனக்கவலை. 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 35 வருஷம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டின உடனே மணமேடை விட்டு கீழே இறங்கி வந்தோம். நானும் என் வீட்டுக்காரியும் இறங்கி வந்த உடனே எங்க பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க. எங்க பாட்டி கால நானும் என் வீட்டுக்காரையும் விழுந்து கும்பிட்டோம். விழுந்து கும்பிட்ட உடனே எங்க பாட்டி சொன்னாங்க, பேராண்டி நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னாங்க. ஆமா பெரியவங்க பெரிய வார்த்தை சொல்லி உன்னை வாழ்த்தி இருக்காங்க. ஆமா பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு இப்ப 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சிட்டு கிடக்க. இப்பவும் உனக்கு அறிவு இல்ல. எனக்கு தான் அறிவு கிடையாது. 16 செல்வம்னா நீ ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் பெரிய பிளாஷ்பேக் வச்சிருக்கிய. சொல்லணும்ல 16 செல்வம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டான அத்துணையும் தனம் தானியம் கல்வி செல்வம் வீரம் நன்மக்கள் நல்ல மனைவி நல்ல வேலை நோயற்ற வாழ்வு இதைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவார்கள். நீ படிச்ச பிள்ளை உனக்கு தெரியுது. அதுல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். ஆமா நீ படிச்ச பிள்ளை உனக்கு தெரியுது. எங்களுக்கு என்ன தெரியும்? 35 வருஷம் முன்னாடி நாங்க ஒரு பைத்தியார காலம். அந்த காலத்துல நீ அப்பதானே பிறந்திருக்க. ஆமா நான் பைத்தியாரவே அப்பதான் பிறந்தேன். பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு இப்ப 16 பிள்ளைய பத்தி வரவு செலவு பார்க்க முடியாம சீரழிஞ்சு போய் கிடக்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒரு பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. யாராவது கொடுங்களேன். அப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சரி இந்த வெள்ளாளங்குளத்துக்கு பத்திரிக்கை வை. வெள்ளாளங்குளத்துக்கு பத்திரிக்கை வச்சிருமா? ஆமா சரியா வந்துரும். அப்ப 2000 பத்திரிக்கை அதிகமா அடிக்கணும். நீங்க எல்லாரும் வாங்க சும்மா சாப்பிட்டு போங்க. அப்படியே தரவே சரிதானே? சரி அதனால அப்ப 16 வகை செல்வத்திலேயே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். அப்பேர்வட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடமாக 2 பேருக்கும் ரொம்ப மனக்கவலை. கணவனை அழைத்த நாகக்கன்னி தன் மனக்கவலை தாங்க முடியாமல் அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என் கணவராதவன்